கேட்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சிவகாசில இருந்து நமக்கு வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு கிராக்கர்ஸ்ல இருந்து நமக்கு இந்த பட்டாசு அனுப்பியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பட்டாசை வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸ் எவ்வளோ எது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இதுல எங்க எல்லாருக்கும் சேர்த்து வாங்கினதால இதுல கலையா தான் வந்திருக்கும். இப்போ நீங்க 5000, 2000, 3000 சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் பார்த்துருப்பீங்களா, அதுல இருக்கிற கொஞ்சம் விஷயத்த நான் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி வாங்கினேன். ஏன்னா லாஸ்ட் டைம்ல தான் நானே டிசைட் பண்ணேன். அதனால இதோட ப்ரைஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னொன்று, நம்ம ஸ்ரீ மகாவிஷ்ணு கிராக்கர்ஸ் அந்த வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, 1 lakh மேலே தாண்டி போய்கிட்டு இருக்கு. உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி மகாவிஷ்ணு கிராக்கர்ஸ் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன். நான் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆச்சு. ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் எந்த ஒரு மிஸ்டேக் இருக்கோ அதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு வீடியோலும் என்ன பண்ணாலும் ஒரு மிஸ்டேக் இருக்கும். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். இப்போதான் கதை சொல்லுவாங்க இவங்க. இவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்துச்சு. சரி, மாடியில் வந்து பண்ணுவோம், நல்லா காத்தோட்டமா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்ட்டு. நான் நினைக்கிறேன் இந்த மைக்கில் எதுவும் கேட்காது, அடிஷ்னலாக எந்த சவுண்டும். எவ்வளோ அழகா பேக் பண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் வர வேண்டி இருக்கும் லைட்டா. பாக்ஸ் ஓப்பன். நிறைய அட்டையை வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. எடுத்த உடனே பீட்சா. ஒரு பீட்சா, படா பீகாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று, அது வந்து மயில் மாதிரி வரும். இது ஒரு ஃபவுண்டைன் ஐட்டம், ஆப்பிள்னு சொல்லிட்டு. இதுவும் ஃபவுண்டைன் ஐட்டம், மன்சா மூசான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. லாலிபாப், சுறுசுறுப்பு கம்பி அந்த மாதிரி. ஏ சோஃபி போ கமன். ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்லெஸ், இது வந்து ஒரு 5 பாக்ஸு. அப்புறம் அதுலேயே கிரீன் கலர்ல இன்ச்சஸ் அதிகமா 30 சென்டிமீட்டர்ஸ் கிரீன் கலர்ல இது ஒரு 2 பாக்ஸு. வத்திப்பட்டி, இந்த சின்ன வயசுல வத்திப்பட்டி இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கலர் கலரா குட்டி குட்டியா பாக்ஸு. ஸோ இது ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 30 சென்டிமீட்டர்ஸ்ல இன்னொரு சுறுசுறுப்பு கம்பி. இது வந்து இதுவுமே ஸ்பார்க்லெஸ் போட்டிருக்கு. எந்த கலர் வரும்னா தெரியல, பட் ஆனால் அது ஒரு 5 பாக்ஸு. அப்புறம் ஒரு டீலக்ஸ் சங்கு சக்கரம், சக்கரான் போட்டிருக்கு. டிங்க்லிங் ஸ்டார், இது சாட்டை. சால்சாவா, ஃபவுண்டைன் ஐட்டம், நல்லா பெருசா வரும் போல் இருக்கு. அப்புறம் எலைட் மேஜிக்கல் மிக்ஸ், இதுவும் குட்டி ஃபவுண்டைன் ஐட்டம். ஆர்ச்சிச்சு முட்டை, இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மனுஷன் அவரே வச்சு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கணும். டாப் கன் 27, இது ஃபேன்சி ஐட்டம். இதையும் 10 வச்சு பார்க்கணும். புது ஐட்டமா இருக்கு, தெரியல அதோட ஃபங்க்ஷனிங். அப்புறம் ஃப்ளவர் பாட் 1. ஜாகுவார், இதுவும் சங்கு சக்கரம் போல, கம்பியில இருந்து சுத்தும் போல. ஸோ அது 1. இதுவுமே ராபின்னு சொல்லிட்டு இந்த வத்தி பெட்டி, கலர் கலரா மேட்ச் பாக்ஸ் வரும்ல அது. லட்டு, ஃபவுண்டைன் ஐட்டம் நினைக்கிறேன், அது 1. சுறுசுறுப்பு கம்பி 10 சென்டிமீட்டர் நினைக்கிறேன். அது ஒரு 5 பாக்ஸு. இது ஒரு கிரீன் கலர், இது ஒரு 5 பாக்ஸு. ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஒரு பாக்ஸ் மட்டும். ஓகே. அப்புறம் விசில் சக்கரா, இது விசில் அடிச்சுட்டே சுத்தும். இது போன வருஷமே இது பண்ணியிருக்கேன். இது ஒரு சங்கு சக்கரம் பாக்ஸு. அதுலேயே இன்னும் கொஞ்சம் பெருசு சங்கு சக்கரம். அடியில் வந்து நமக்கு நல்லா திரை இல்லாமல் ஒரு இந்த மாதிரி நல்ல திரை இல்லாமல் ஒரு
மேடு பள்ளமான இடத்துல வச்சாலும் சுற்றுறதுக்கு கீழே பிளாஸ்டிக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு ஃபவுண்டைன் ஐட்டம் பெருசு, இதில் நிறைய மல்டி கலர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதை விட ரொம்ப பெருசு கலர் கோட்டி. இது நல்லா டின் பியர் மாதிரி இருக்கு, வாட்டர் ஃபவுண்டைன். இது ஒன்று ஃபவுண்டைன் தான் இது. இது புதுசாக இந்த வருஷம் வந்தது, பெரிய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஜங்கிள் ஃபேண்டசின்னு சொல்லிட்டு இது புதுசாக வந்த ஐட்டம். இதுவும் நான் இது இன்னும் பொருத்தி பார்க்கணும். அப்புறம் ஜாலி ட்ரெயின்னு சொல்லிட்டு இதுவும் ஃபவுண்டைன் ஐட்டம் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஃபவுண்டைன் ஐட்டம் தான் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. இது ஒன்று. ஃபைனலாக இது ஒரு கேண்டி 30 ஷாட். இது ஒன்று முடிஞ்சிச்சு. மொத்தம் அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த அன்பாக்ஸ் பண்ணோம்ல, இதெல்லாம் தான் இந்த பொருள். ஸோ இதில் வந்தது வந்து எனக்கு பர்சனலாக நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின ஒரு ஐட்டம். மகாவிஷ்ணு கிராக்கர்ஸில் தான் நான் வந்து கடந்த ஒரு 3 வருஷமாக வந்து நான் கிராக்கர்ஸ்ன்றது வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா பொருள் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தரமாக இருக்குது. ஒரு பட்டாஸ் கூட வந்து வச்ச உடனே அணைஞ்சி போகிறது, இந்த ஈரத்தன்மை இருக்கிறது எதுவுமே கிடையாது. அவங்க சரக்கு அப்பப்போ இறக்கி அப்பப்போ கரெக்டாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதனால தான் நான் சொல்கிறேன், வந்து 3-4 வருஷமாக நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது எல்லா ஐட்டமும். ஸோ இதை நான் வந்து ரிவீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், இதையும் ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அந்த வீடியோவுக்கு நீங்கள் அவ்வளோ ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ஒரு ஷார்ட்ஸ் 1.3 ஏதோ இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற டைம் வரைக்கும் கடைக்காரர் செம்ம ஹாப்பி. சேம் டைம் அவருக்கு நல்ல சேல், எல்லாருக்கும் ஒரு தரமான ப்ராடக்ட் போயிருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.